வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பார்க்க போறோம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க, எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுறாங்க, எந்தெந்த கிரகங்கள்னால எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாவே பாருங்க, இந்த ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசியில போய் உட்கார்றாரு. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்னி செவ்வாய் பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு கண்ணியில செவ்வாய் இருக்கு அப்படின்னா திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க. ஆனா அதெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. பியாண்ட் தட் குருவும் சுக்கிரனும் இணைவு அப்படின்றது மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாருங்க நிறைய ராசிகளுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் இந்த ஆடி மாதத்துல நடக்க போகுது. இது என்னென்ன மாதிரி நற்பலன்கள் சட்டுன்னு பார்த்துட்டுலாம் பாங்க. கடக ராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பாருங்க சுயஸ்தானத்திலே சூரியன் புதன் காம்பினேஷன். சுயஸ்தானத்திலே சூரியன் புதன் காம்பினேஷன் இருக்கிறதால ஒரு ஆளுமை அப்படின்றது அதிகரிக்கும், ஒரு தைரியம் அப்படின்றது அதிகரிக்கும். ஆனா புதன் பாருங்க வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ஆடி மாதம் 2ஆம் தேதி வக்ரமாவறாரு. ஆடி 26 வக்ர நிவர்த்தி அடையிறார். இருந்தாலும் இந்த மாதம் முழுசுமே வக்ரமா தான் இருக்காரு. அப்ப நம்ம யாருக்காவது வாக்கு ஏதாவது கொடுக்குறோம் அப்படின் போது யோசிச்சு கொடுக்கணும். யாருக்காவது ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின் போது யோசிச்சு கொடுக்கணும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புல கொஞ்சம் கவனம் அப்படின்றது குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் பெரிய லெவல்ல கிடையாது. எல்லாம் ஒரு மாத காலகட்டம் தான். 2ஆம் மாதம், அதாவது 2ஆம் பாவம், 2ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் கேது இணைவு தானே. குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய் கேது இணைவு அப்படின்றது எப்படி இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னா குடும்பத்துல சில பல பஞ்சாயத்துகள், ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை. நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க உண்டு, அவங்கவுங்க வேலை உண்டு, ஒட்டாத மாதிரி ஒரு இது, பேசினா சண்டை, பேசினா பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆடி 12 செவ்வாய் பகவான் 2ஆம் பாவத்துல இருந்து 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு போறாரு. அந்த கன்னி வீட்டுக்கு போகும்போது நம்மளுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மளோட கான்பிடென்ட் லெவலும் அதிகமாகும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. அதுக்கு மேல 8ல ராகு. பொதுவா 8 ராகு அஷ்டமத்து ராகுன்னா பயப்படுவாங்க. ஆனா குருனோட பார்வை இருக்கு, பெருசா பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி 8 ராகு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு லக்கம் இருக்கு. அது என்னன்னா திடீர் தன பிராப்தி அப்படின்றதும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல சனி. பாக்கியஸ்தானத்துல சனி எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு நல்லது கொடுக்க போறாரு. பாக்கிய சனியா இருக்காரு. ஆனா இப்ப அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அப்ப நம்மளோட லக்கு நிறைய கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருந்தாரு. இப்ப கொடுக்கவே மாட்டாரா அப்படின்னா நிறைய லக்கு கொடுக்குறவர், 100 ரூபாய்க்கு லக்கு கொடுக்குறவர் அப்படின்றது இப்ப 90 ரூபாய்க்கு லக்கு கொடுப்பாரு. கொடுக்கவே மாட்டாரு அப்படின்றது கிடையாது. அதுக்கும் மேல சனி பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 7 and 8, அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அதிபன், அதே மாதிரி 8ஆம் பாவம் துஷ்ஸ்தானத்துக்கும் அதிபன். அப்ப உங்களுக்கு கலத்திரம் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட நிறைவேறாத ஆசைகள் இருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க கடகராசி லேடினா எங்க ஹஸ்பண்ட் என் மேல ரொம்ப பாசமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேங்க, என் ஹஸ்பண்ட் என் மேல உயிரை விடணும்னு ஆசைப்பட்டேன், என்ன தங்க தாம்பாளத்துல தாங்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னோட பார்ட்னர் என் கூட ஸ்மூத்தா பழகணும்னு ஆசைப்பட்டேன், பிசினஸ் பார்ட்னர், என் பார்ட்னர் என் கூட ஆட்டிடியூட் காட்டக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். இப்படி பல ஆசைகள்ல ஒரு சிலதை சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு வக்ரகதி இருக்கும் போது. அதே மாதிரி 8ஆம் பாவம் துஷ்தானம் சம்பந்தப்பட்ட ஆசைகள். எனக்கு அடிக்கடிக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அசிங்கம் அவமானம் எல்லாம் அஷ்டமத்து சனியில வந்தது. எனக்கு காணாம போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எனக்கு பாருங்க எல்லாரும் என்னை பார்த்து மரியாதை கொடுக்கணும், எல்லாரும் எனக்கு வணக்கம் போடணும், எல்லாரும் எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி இந்த 8ஆம் பாவம் சார்ந்த பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சிலதை பாத்தீங்கன்னா சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார். இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு மேல 11ஆம் பாவத்துல சுக்கிரன், லாபஸ்தானத்துல சுக்கிரன். நான் 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சேன், எனக்கு 10,000 ரூபாய் வருமானம் வரத்துக்கான பிராப்தம் எல்லாமே இருக்கு ஆடி மாசம் 10ஆம் தேதி வரைக்கும். ஆடி மாசம் 10ஆம் தேதி லாபஸ்தானத்துல இருந்து விரயஸ்தானத்துக்கு போறாரு, குருவோட இணைகிறார். இது ஒரு பெரிய ஒரு மகாலட்சுமி யோகம், லட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குரு சுக்கிரன் இணைவு அப்படின்றது இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிறைய சுப செலவுகள் அப்படின்றது வரும். நிறைய பேர் வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்றீங்கன்னா வாங்கலாம், திருமணம் நடத்துறதுக்கு பிளான் பண்றீங்கன்னா பண்ணலாம், நகை வாங்குறீங்கன்னா வாங்கலாம், குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேட், இப்படி ஏதாவது ஒரு சுப செலவு அப்படின்றது ஆன் தி ஹோல் இந்த ஆடி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் பரிகாரம்னு ஒண்ணு ஏதாவது நீங்க சொல்லுவீங்களேம்மா, அது என்ன பரிகாரம் அப்படின்னா ஆடி மாதம் முழுசும் எத்தனை நாள் முடியும்னா சோமவாரம், ஒரு சோமவாரமும் பரமேஸ்வரனை வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அபரிவிதமான நல்லது உங்களுக்கு நடக்கும். இப்ப நான் சொன்னது பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான பலன்கள். இது 50% தாங்க. 100% உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா அது 50%, இது 50%. சுய ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவங்கள்ல இருக்காங்க,
முக்கியமா சனி என்ன பாவத்துல இருக்கா, என்ன தசையில நீங்க இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது முழுசும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதாவது முழு பலன்களையும் நீங்க ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணிக்க முடியும், சுய ஜாதகம் இதை வச்சு. இப்ப இந்த பதிவை பார்த்துருக்கோங்க, நாங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் பார்க்கணுங்க, உங்ககிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க, 9994366066. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்.